எங்களுக்கும் ஜென் ஜி சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்காக கொஞ்சம் சின்ன பசங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாம பேச வைக்கிறதன் விளைவாக உங்களுடைய வன்மத்தை வேணா சரி மற்றபடி திருப்பி ஆட்சி அமைக்கிறதுக்கெல்லாம் இது கொஞ்சம் கூட உதவாது. அதையும் தாண்டி சில கெட்ட பேர் தான் அதை வாங்கி கொடுக்க போகுது. முதல்ல உங்களுடைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. அதாவது தாவேகா வெற்றியில ஜென்சி ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணிருக்காங்க அப்படின்றது. தாவேகாவோட வெற்றியில ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணது ஜென் ஆல்பா. அதாவது வீட்டுல குட்டி குட்டி பசங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் பெரியவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதுனால அவங்களுடைய மனசு புண்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஓட்டு போட்டாங்க அப்படின்றது ஒரே ஒரு காரணம். இதையும் தாண்டி இந்த எலெக்ஷன் அப்படின்றது மாற்றம் வேணும் மாற்றம் வேண்டாம் அப்படின்ற ஒரு ரெண்டு ஜனத்திரலுக்கும் இடையே நடந்த போராட்டம். அதுல இந்த மாற்றம் வேணும்ன்ற கூட்டம் ஜெயிச்சிருக்கு. இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய செட் ஆஃப் மக்கள் உண்டு. என்ன ஆனாலும் நான் அதிமுகவுக்கு தான் போடுவேன், என்ன ஆனாலும் நான் திமுகவுக்கு தான் போடுவேன். இந்த மாதிரியான மனநிலை கொண்ட அதிகமான மனிதர்களின் காரணமாக தான் தொடர்ந்து ஏடிஎம்கே டிஎம்கே ஆட்சி அமைத்துக் கொண்டே இருந்தது. இந்த முறை கொஞ்சம் அலையானது மாற்றி வீச அந்த வாய்ப்பை பயன்படுத்தி மக்கள் எல்லாம் அந்த மாற்றம் வேணும் அப்படின்ற ஆசையை வந்து நிறைவேற்றி கொண்டாங்க அப்படின்றதுதான் யதார்த்தம்.